என்னோடய பசங்க இந்த சட்னியை தேங்கி டொமேட்டோ சட்னி சொல்லுவாங்க. அதனால் அதே பேர் எதுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையானதெல்லாம் 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 6 காஞ்ச மிளகாய், சின்ன சைஸ் புளி, ஒரு 50 கிராம் 60 கிராமில் வேர்க்கடலை. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா சூடானதும் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ பாம் ஆயில் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்க்கணும்னு சேர்த்து நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 10 சேர்க்கணும்னு சேர்த்துக்கோங்க. நான் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்குங்க. அடுப்பை சிம்மில் வைக்கிறனால வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா வதங்கணும்னா அது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு 2 தக்காளியை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். தக்காளியோட தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கணும். இதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சமாக சேருங்க, தக்காளிக்கு கொஞ்சமாக சேருங்க. மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியும் நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு வதக்குங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு வந்துச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் பசங்க என்ன அளவு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்துட்டு புளிப்பும் இருக்கும், காரமாக இருக்கும். பசங்க சாப்பிட்ற குர்குரே, லேஸு அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து வதக்குங்க. ஐம்பது கிராம் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான். 50 கிராம் வேர்க்கடலையை தொலியை உரித்து ஆல்ரெடி அது வறுத்த வேர்க்கடலை தான். மறுபடியும் லைட்டாக மட்டும் சேர்த்து வதக்கினா போதும். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இறங்கி, இது நிறையா தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். 1-2 அரைக்க வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ சட்னி ரெடி. இந்த கலரில் இருக்கும். இது நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்தா கலர் ரெட் கலரில் வரும். தோசையோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.